Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். மே 2025 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் இன்னைய டேட்ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ 23rd ஏப்ரல்ல இருந்து நீங்க எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித்தவுட் ஃபைனோட பாத்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நமக்கு கொடுத்துருக்காங்க. வித் ஃபைனோட பாத்தீங்கன்னா மே 2 வரை நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் ஃபைன் பாத்தீங்கன்னா நீங்க 500 rupees எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டைம் டேபிள் எல்லாமே வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கீழேயுமே இருக்குது, கிளிக் பண்ணால் உங்களுக்கான டைம் டேபிள் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு உள்ளே போங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஏ ஃபைனல் இயர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு உள்ளே போயிருக்கேன். உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களோட நேம், உங்கள் செமஸ்டர், நீங்கள் என்ன ப்ரோக்ராம் படிக்கிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து என்ட்ரு ஆயிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன், போஸ்டல் சார்ஜ், அதுக்கப்புறம் சென்டர் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 390 ரூபாய் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்க்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். அதே போல் கான்வெகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் பே பண்ணணும். ஸோ ப்ரொவிஷனலுக்கு பார்த்தீங்கன்னா 170 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா 1050 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிக்கிற எல்லா கோர்ஸுக்குமே பொருந்தும். கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரண்ட் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் மற்ற பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஏதாவது அரியர் வச்சுருந்தா அதை செலக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் பேப்பர் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணி பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேப்பரில் அரியர் வச்சுருக்கீங்க, அது பெண்டிங்கில் இருக்குன்னா தேவைப்பட்டால் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் அரியரை இப்போ எழுதலை, நான் வந்து நெக்ஸ்ட் செமஸ்டர் எழுதிக்கிறேன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணாமல் விட்டுறலாம். ஸோ கரண்ட் பேப்பர் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்கள் அமௌண்ட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆக ஸ்டார்ட் ஆயிடும். செலக்டட் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பேப்பர் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எல்லாமே வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிடுச்சு. மார்க் லிஸ்ட்டுக்கு வந்து 90 ரூபாய் ஆட் ஆயிருக்கு. டோட்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2650 ரூபா வந்து இப்போ ஷோ ஆகுது. ஒரு செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு டிகிரி ப்ரொவிஷனலுக்கு சேர்த்து இவ்வளோ அமௌண்ட் வந்து ஷோ ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட் டு வெரிஃபைன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபீஸ் எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும். எதுக்கு என்னென்ன ஃபீஸ் அப்படின்னு இங்கே வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 எக்ஸாம் சென்டர் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் யூனிவர்சிட்டிக்கு மெயில் பண்ணி கேட்டப்பையும் இந்த 6 சென்டரில் ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டரில் இந்த 6 சென்டர் தான் இருக்குமா, இல்லை எக்ஸ்ட்ரா சென்டர் ஆட் பண்ணுவாங்களா என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இதுவரை நமக்கு தெளிவாக யூனிவர்சிட்டி சைட்லேயுமே சொல்லலை. ஸோ இந்த 6 சென்டர் மட்டும் இருக்கலாம், இல்லைனா எக்ஸ்ட்ரா வந்து சில சென்டர்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம், எப்படி வேணால் பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதணும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து கள்ளக்குறிச்சியை வந்து சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் மொபைல் இமெயில் ஐடியை வந்து கொடுத்து சப்மிட் ஃபார் பேமெண்ட்டுக்கு வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெட் பேங்கிங்கா, டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா, யூபிஐயா, என்ன ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு வேணும் அது போல் வந்து கேட்குது. ஸோ நீங்கள் எந்த மோடில் வேணால் பே பண்ணிக்கலாம். நான் வந்து டெபிட் கார்டை வந்து கிளிக் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா 2 இன்ஃபர்மேஷன் கேட்கும். ரூபே டெபிட் கார்டில் வந்து பே பண்ணுறீங்களா, இல்லை வந்து அதர் டெபிட் கார்டு, மாஸ்டர், விசா அதில் வந்து பே பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ நான் வந்து ரூபே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் நவுன்னு கொடுக்குறேன். இதே நீங்கள் கிரெடிட் கார்டுனா அதுக்கேற்ற மாதிரி கேட்கும். யூபிஐ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது போல் 3 ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டெபிட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது போல் வந்து பேமெண்ட் கேட்வே வந்துடும். இதில் வந்து உங்கள் கார்டு ஹோல்டர் நேம், கார்டு நம்பர், எக்ஸ்பிரேஷன் டேட்டு, மந்த் இதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும். ஆனதுக்கப்புறம் ஃபைனல் ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இது போல் தான் வரும். இந்த ரெசிப்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக 5 minutes பே பண்ணிடலாம். ஸோ பே பண்ணும்போது கரெக்டாக வந்து பே பண்ணிக்கோங்க. டிரான்சாக்ஷன் ஃபெயில்டுன்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அமௌண்ட் வந்து போகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அகைன் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்தராக இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.